இங்க அருண்ங்கிற ஒரு அழகான பையன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேரும் போது எல்லாரையுமே ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இவனையும் ரேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற வேற டிபார்ட்மெண்ட் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத இவன் பார்க்கும் போது அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணலான் இருக்கேன்னு இவனோட கிளாஸ் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்றான். அந்த பொண்ணு காலேஜ்ல உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பாடிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட போய் நீங்க நல்லா பாடுறீங்க, உங்க பேரு என்னன்னு கேக்குறான். அந்த பொண்ணு தேங்க்ஸ்னு சொல்லி என்னோட பேரு தர்ஷனான்னு சொல்றா. இவன் அருண்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இத வச்சு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இதனா அந்த காலேஜ் சீனியர் பார்த்துட்டு இவனை கூப்பிட்டு இவனோட காலை நல்லா மிதிச்சுட்டு இன்னமே நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுனா உன் கண்ணை நோண்டிடுவேன்னு விரட்டுறாங்க. அந்த இடத்துக்கு காலேஜ் ஸ்டாஃப்னா வந்தனால இவனை அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவன் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும் போது எல்லாருமே இவன் ரூமுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த ஒருத்தனை பயங்கரமா அடிக்கிறானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ள வந்து இவனுங்க எல்லாரையுமே தடுத்து விட்டு இவனுங்க எல்லார்கிட்டயுமே இங்கிலீஷ்ல திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பேசுறதே புரியாம இவனுங்க எல்லாருமே ரூமை விட்டே வெளியில வந்துடுறானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்களுக்காக நம்ம பயந்துகிட்டே இருந்தா நம்ம வேலையை நம்ம பார்க்கவே முடியாது. அதனால அடுத்த நாள் ஒயிட் ஷர்ட் நல்லா கண்ணாடினா போட்டு கெத்தா காலேஜுக்குள்ள போறான். நம்ம தட்சனாக்கும் இவன் நம்ம கூட பேசினாலதான் இவனை அடிச்சிருக்காங்கன்னு நம்ம தட்சனாக்கு தெரிய வந்துருது. தட்சனா நம்ம அருண் கிட்ட போய் உனக்கு அவனுங்களா பார்த்தா பயமா இருக்கான்னு கேக்குறா. அப்ப நம்ம அருணும் இல்லன்னு சொன்னதும் அப்ப நீ என் கூட வான்னு கூட்டிட்டு போறா. அங்க சீனியர்னா நின்னுட்டு இருப்பாங்க. வேணுக்குனே நம்ம அருண் மேல தோல்ல கையனா போட்டு க்ளோஸா நடந்து கூட்டிட்டு போறா. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகி நல்ல ஃப்ரெண்டாவும் ஆகிடுறாங்க. ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம்னா பண்றாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம அருணும் அந்த பொண்ணு கிட்ட வந்து எனக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறா. நம்ம தட்சனாவும் என்ன எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போக முடியுமான்னு கேக்குறா. இவனும் நம்ம ரெண்டு பேருமே பீச்சுக்கு போலான்னு சொல்றான். இதனால இவனும் யாருக்குமே தெரியாம ஹாஸ்டல்ல இருந்து அவளை கூட்டிட்டு பீச்சுக்கு போறான். பீச்சுக்கு போனதுமே அந்த பொண்ணும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறா. இந்த படத்தோட பார்ட் 2 வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.